குட் ஈவினிங்மா. குட் ஈவினிங் சார். கிளாஸ்ல குட் ஈவினிங். போன கிளாஸ்ல நாம 11th வேதியியல்ல செகண்ட் வால்யூம் தொகுதி 2ல 9ஆம் பாடத்தோட 1 மார்க் வந்து பார்த்துருந்தோம். புக் பேக் 1 மார்க். அதுல வந்து நாம 20 1 மார்க் பார்த்துருந்தோம். இப்போ நாம மிச்சம் இருக்கக்கூடிய அடுத்த 1 மார்க் பார்க்க போறோம். இப்போ நாம பார்க்கறது 21வது 1 மார்க். வியூ ஆகுதுங்களா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, ஒரு கரைசலுடைய செறிவிற்கு, அதாவது செறிவு அலகு மோல் பர் லிட்டர்ல இருக்கு, எதிரான சவ்வூடு பரவல் அழுத்தம், அதாவது அதுக்குண்டான கிராஃப் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த கிராஃப் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் நேர்கோட்டை வந்து தருது. அதோட சாய்வு வந்து 310 R அப்படின்னு அவங்க கொடுத்துருக்குறாங்க. இங்கு R அப்படிங்கிறது வாயு மாறிலி, சவ்வூடு பரவல் அழுத்தம், அளவிடப்பட்ட வெப்பநிலையின் மதிப்பு. இப்போ 310 R கிடைக்குது அப்படின்னா அதோட வெப்பநிலை என்ன அப்படின்னு நாம் இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து நம்மளுக்கு இதுல தெரிஞ்சிருக்கக்கூடிய மதிப்பு, இதோட சாய்வு மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். இதுல 21வது 1 மார்க். நம்மளுக்கு சவ்வூடு பரவல் அழுத்தம் கேட்டிருக்கனால அதோட ஃபார்முலா அப்படிங்கிறது π = CRT. இதுதான் நான் இதுல வந்து கொடுத்துருக்குறோம். இங்க வந்து நாம ஒரு கிராஃப் நாம வரையறத அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதாவது செறிவிற்கு எதிரான சவ்வூடு பரவல் அழுத்தம். அப்ப இந்த ஃபார்முலா படி பார்த்துட்டீங்கன்னா, ஸோ இதுல வந்து நம்மளுக்கு செறிவிற்கு எதிரான சவ்வூடு பரவல் அழுத்தம்னா இங்க சிங்கிறதா உங்களுக்கு செறிவு, இதுல பைங்கிறது சவ்வூடு பரவல் அழுத்தம். அப்ப இதுதான் உங்களுக்கு என்னதுன்னா y, இது வந்து உங்களுக்கு என்னதுன்னா x × m. அப்ப சாய்வு வந்து எவ்வளவுன்னு கணக்குல கொடுத்துருக்காங்கன்னா 310 R. இங்க வந்து m தான் உங்களுக்கு என்னது அப்படின்னா RT. ஸோ அந்த கிராஃப்ல எம்மோட மதிப்பு எவ்வளவுன்னா 310 R. அப்ப அப்படிங்கிறது உங்களுக்கு RTக்கு சமம். அப்ப RR கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு T அப்படிங்கிறது 310 கெல்வினா இருக்கும். இது நீங்க ஆன்சர்ல ரெஃபர் பண்ணிக்கலாம். 310 கெல்வின் இருக்குதான்னு. 310 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கு, கெல்வின் இல்லை. அப்ப நாம அதுக்கு என்ன பண்ணணும், நாம டிகிரி செல்சியஸ்க்கு மாத்தணும்னா இதுல இருந்து 273 சப்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 7 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப இந்த 1 மார்க்குக்கு ஆன்சர் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 37 டிகிரி செல்சியஸ். 22வது 1 மார்க். அப்படி ஒருத்தர் படிங்க. 200 மில்லி புரத நீர் கரைசலானது 1.26 கிராம் புரதத்தை கொண்டுள்ளது. 300 கெல்வின் வெப்பநிலையில் இந்த கரைசலின் செவ்வூடு பரவல் அழுத்த மதிப்பு 2.52 × 10⁻³ பார் என கண்டறியப்பட்டுள்ளது. புரதத்தின் மோலார் நிறை. ஸோ இது வந்து சவ்வூடு பரவல் அழுத்தத்தை வச்சுதான் நாம கண்டுபிடிக்கணும். அப்படிங்கிறப்ப நாம இதுலயும் π = CRT அந்த ஃபார்முலாவை தான் நாம இதுல வந்து பயன்படுத்த போறோம். அப்போ கொஸ்டின் நம்பர் 22. அப்போ π = CRT. சி அப்படிங்கிறது உங்களுக்கு என்னதுன்னா செறிவு. செறிவு எப்போதுமே நாம் எப்படி கண்டுபிடிப்போம், மோல்களின் எண்ணிக்கை டிவைடட் பை கன அளவு. மோல்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது நம்மளுக்கு எப்படி கண்டுபிடிப்போம்னா நிறை டிவைடட் பை மோலார் நிறை. அப்ப நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா π = உங்களுக்கு W divided by m into v into RT. அதாவது இங்க நாம என்ன பண்ணிருக்கோம்னா மேல இருக்கக்கூடிய இந்த சிக்கு பதிலாக நாம n/v சப்ஸ்டியூட் பண்றோம். இந்த n அப்படிங்கிறது மோல்களின் எண்ணிக்கை, அது வந்து நிறை பை மோலார் நிறை. அப்ப இதுல நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னதுன்னா m தான் நாம இதுல கண்டுபிடிக்கணும். அப்ப m நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நாம இதுல என்ன பண்ணிக்கணும், m-ஐயும் π-ஐயும் நாம இடமா இருக்கிறோம். அப்ப W RT divided by π into v. ஸோ இந்த கணக்குல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறை அப்படிங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு நாம பார்க்கணும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு நிறை எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1.26 கிராம் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. இதோட கன அளவு எவ்வளவு இருக்குன்னா 200 மில்லி லிட்டர். இதோட சவ்வூடு பரவல் அழுத்த மதிப்பு பையோட மதிப்பு வந்து 2.52 × 10⁻³ அப்ப இதுல நம்மளுக்கு நிறை அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 1.26 கிராம். ஆர் மதிப்பு 0.083 இந்த மோல் லிட்டர்ல இருக்கும். வெப்பநிலை அப்படிங்கிறது 300 கெல்வின் டிவைடட் பை
பையோட மதிப்பு 2.52 into 10⁻⁻3. கன அளவு வந்து நம்மளுக்கு மில்லி லிட்டர்ல இருக்கு. நீங்க எதுக்கு மாத்திக்கணும்? லிட்டருக்கு மாத்தணும். அப்படின்னா உங்களுக்கு 0.2 லிட்டர். அப்போ இது நாம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிருந்தோம் அப்படின்னா அதுக்கு 62.22 அப்படிங்கிறது ஆன்சர் கிடைக்கும். கிலோ மோல் இன்வர்ஸ். அப்ப இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது 62.22. அப்ப இது கேன்சர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 23வது வலிமை மிகும் மின்பகுளியான பேரியம் ஹைட்ராக்சைடு நீர்த்த கரைசலுக்கு வாண்ட் ஆஃப் காரணி 1 இன் மதிப்பு. இப்போ வாண்ட் ஆஃப் காரணி ஐ தான் நாம் இதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். அதாவது இப்போ பிரிகி அடைதல்னு சொல்லிட்டாங்க. அப்ப பிரிகி அடைதல் ஆல்பா தான் நாம் அதுக்கு கண்டுபிடிக்கணும். மன்னிக்கணும். ஸோ இதுல பேரியம் ஹைட்ராக்சைடு. அப்போ பேரியம் ஹைட்ராக்சைடுனா இதை நாம பிரிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு பேரியம் 2+ 2 OH- அயனியும் கிடைக்கும். அதுல மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு அயனிகள் கிடைக்குதுன்னா 3 அயனிகள் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ ஆல்பா பிரிகி அடைதல் அதோட ஃபார்முலா என்னது அப்படின்னா I-1 / N-1. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு ஐ தான் வேணும் அப்படின்னா ஐ அப்படிங்கிறது நாம கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்பா இன்ட்டு N-1 + 1. ஏன்னா நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இதுல வந்து நாம கிராஸ்ல பெருக்கணும்னா ஆல்பா இன்ட்டு N-1 வரும். அப்ப I-1 ஈக்குவல் டு ஆல்பா இன்ட்டு N-1. அப்ப இந்த பக்கம் இருக்கக்கூடிய -1 இந்த சைடு கொண்டு போனோம்னா +1 ஆயிரும். அப்ப இதுல பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா ஆல்பா இன்ட்டு N-1 + 1 இதுதான் நாம் இதுல வந்து எடுக்க போறோம். ஸோ இங்க பொறுத்த வரைக்கும் பேரியம் ஹைட்ராக்சைடுக்கு ஆல்பா பிரிகி அடைதல் அப்படிங்கிறதோட மதிப்பு ஆல்பாவோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 1. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு இதோட மதிப்பு ஆல்பாவோட மதிப்பு 1 அப்படின்னா 1 × N-1 + 1. இப்போ 1 மல்டிப்ளை பண்ணா N-1 + 1. அப்போ இது கேன்சல் ஆயிரும். அப்போ உங்களுக்கு என்ன மட்டும்தான் கிடைக்கும்? N. அப்ப I = N. Nங்கிறது இதுல கிடைச்சிருக்கக்கூடிய அயனிகளினுடைய எண்ணிக்கை. இந்த கணக்குல பாத்தீங்கன்னா எவ்வளவு அயனிகள் கிடைக்குதுன்னா 1 நேர் அயனி 2 எதிர் அயனி. அப்ப ஐயோட மதிப்பு உங்களுக்கு எவ்வளவுன்னா 3. அப்போ I = உங்களுக்கு எவ்வளவு அப்படின்னா 3. அப்போ வாண்ட் ஆஃப் காரணியோட மதிப்பு நம்மளுக்கு 3. 24வது 1 மார்க். W/W செறிவுடைய சோடியம் ஹைட்ராக்சைடின் நீர் கரைசலின் மோலாலிட்டி என்ன? ஸோ அதுல மொலாலிட்டி கேட்கிறாங்க. அப்ப கரைபொருளினுடைய மோல்களின் எண்ணிக்கை வகுத்தல் கரைப்பானின் நிறை வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அங்க 10% W/W அப்படின்னா நிறை பை நிறை தான் நாம் இதுல வந்து எடுத்திருக்கிறோம். ஸோ 24 10% W/W அப்படின்னா நம்மளுக்கு 10 கிராம் எடுத்து நாம என்ன பண்ணிருக்கிறோம் 100 கிராம் டோட்டலா அதுல கரைச்சிருக்கிறதா நம்மளுக்கு அர்த்தம். அப்போ W/W கரைசல் அப்படிங்கிறது 100 கிராம் கரைசல்ல 10 கிராம் நாம் எடுத்துக்கிட்டதா அர்த்தம். அப்பதான் உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 10% அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுல வந்து 10 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படிங்கிறது நாம் இதுல கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். இதுல மொலாலிட்டி நாம கண்டுபிடிக்கணும். மொலாலிட்டி அப்படிங்கிறது கரைபொருளின் மோல்களினுடைய எண்ணிக்கை டிவைடட் பை கரைப்பானின் நிறை. அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு மோல்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும்னா நாம எப்போதுமே N அப்படிங்கிறது நிறை டிவைடட் பை மோலார் நிறை. நிறை எவ்வளவுன்னா 10 கிராம்னு சொல்லிட்டாங்க. மோலார் நிறை சோடியம் ஹைட்ராக்சைடை பொறுத்த வரைக்கும் 40. ஏன்னா NaOH இதுல சோடியத்துக்கு 23, ஆக்சிஜனுக்கு 16, ஹைட்ரஜனுக்கு 1. அப்ப மொத்தமா எவ்வளவு அப்படின்னா 40.
அப்போ 10/40 அப்படின்னா உங்களுக்கு அதோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 1/4 அப்படின்னா 0.25 மோல்கள். இது வந்து நம்மளுக்கு மோல்களின் எண்ணிக்கை. இப்போ நாம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மோல்களின் எண்ணிக்கை டிவைடட் பை கரைப்பானின் நிறை. ஸோ இந்த கணக்குல கரைப்பானின் நிறை எவ்வளவு அப்படின்னா 100 கிராம். 100 கிராம் தண்ணி நாம் எடுத்திருக்கிறோம். இதை நாம கிலோகிராமுக்கு மாற்றணும் அப்படின்னா 0.1. அப்போ இதோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா மேலைங்களையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2.5 m அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த கணக்குக்கு அதோட மொலாலிட்டி மதிப்பு எவ்வளவுன்னா 2.5 m. 25வது கரைசலில் N கரைப்பான் மூலக்கூறுகள் ஒன்றிணையும் போது இணைதல் வீதத்திற்கு சரியான சமன்பாடு. ஸோ அதுல இணைதல் வீதத்திற்கு சரியான சமன்பாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் ஆல்ஃபா ஈக்குவல் டு n இன்ட்டு i-1 டிவைடட் பை 1 - n. இது அதோட ஃபார்முலா. இது வந்து ஃபார்முலா நீங்க தெளிவா படிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு மதிப்பெண் வினாவிற்கு நீங்க எளிமையா பதில் சொல்லிட முடியும். அடுத்தது 26. பின்வருவனவற்றுள் எந்த நீர்க்கரைசல் அதிக கொதிநிலையை கொண்டுள்ளது? இதுல வந்து 4 அயனிகள் மன்னிக்கணும் 4 சேர்மங்கள் கொடுத்திருக்கிறாங்க. இதுல எதற்கு கொதிநிலை அதிகம்னு பார்க்கணும். ஆனா அவை அனைத்துமே நீர்ல கரைக்கிறப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட அளவு அயனிகளை கொடுக்கும். அப்ப இதுல எதுல இருந்து அயனிகள் வெளியில வருதுன்னு பார்க்கணும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது அப்படின்னா KNO3. இதை பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு K + NO3-. இதுல மொத்தமா எத்தனை அயனிகள் வெளியில வந்திருக்குது? 2 சார். 2 அயனிகள். அடுத்தது Na3 ஒரு நிமிஷம் PO4. Na3PO4. இதை நீங்க பிரிச்சீங்கன்னா 3 சோடியம் அயனியும் 1 PO4 3- அயனியும் வரும். இதுல மொத்தமா எத்தனை அயனிகள் வெளியில வந்திருக்குது? 4 சார். 4 அயனிகள். அடுத்தது பேரியம் குளோரைடு. இதுல பாத்தீங்கன்னா பேரியம் 2+ + 2 Cl-. இதுல மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு அயனிகள் வெளியில வந்திருக்குது? 3 சார். 3 அயனிகள். அடுத்து நாம் எடுத்திருக்கிறது பொட்டாசியம் சல்பேட் K2SO4. அப்ப இது வந்து 2 K++ SO4 2-. இதுல மொத்தமா நம்மளுக்கு 3 அயனிகள் நம்மளுக்கு வெளியில வந்துருக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ல எதுல உங்களுக்கு அயனிகளின் எண்ணிக்கை அதிகமோ அதுதான் உங்களுக்கு அதிகமான கொதிநிலையை வந்து பெற்றிருக்கும். அப்ப இதுல எதுல அயனிகள் எண்ணிக்கை அதிகம்? அப்ப எது உங்களுக்கு விடையா வரலாம்? Na3PO4 சார். மிகச் சரியான பதில். ஸோ சோடியம் பாஸ்பேட் அப்படிங்கிறது ஆன்சரா வரும். Na3PO4. அடுத்தது 27வது 1 மார்க். நீரின் உறைநிலை தாழ்வு மாறிலி மதிப்பு 1.86 கெல்வின் kg மோல் இன்வெர்ஸ். 45 கிராம் நீரில் 5 கிராம் Na2SO4 கரைக்கும் போது உறைநிலையில் ஏற்படும் தாழ்வு 3.64 டிகிரி செல்சியஸ். Na2SO4 வாண்ட் ஆஃப் காரணி மதிப்பு. இதுல வாண்ட் ஆஃப் காரணி கேட்கறாங்கன்னா I மதிப்பு வந்து கேட்கறாங்க. இதுல வந்து ஒரு கரைபொருள் ஒரு கரைப்பான் எடுத்திருக்கிறோம். இதுல கரைப்பானுங்கிறது நீர், அது 45 கிராம் இருக்கு. கரைபொருள் அப்படிங்கிறது சோடியம் சல்பேட், அது 5 கிராம் நாம் எடுத்திருக்கிறோம். அப்ப இதுல இருந்து நாம I மதிப்பு கண்டுபிடிக்கணும். ஸோ 27வது. அப்ப நீங்க உறைநிலை தாழ்வு தான் நாம் இதுல கொடுத்திருக்கனால நாம ΔTF = I × KF × M. இதுல I மதிப்பு தான் நம்மளுக்கு வேணும். Mங்கிறது மொலாலிட்டி. மொலாலிட்டினா கரைபொருளினுடைய மோல்களின் எண்ணிக்கை டிவைடட் பை கரைப்பானினுடைய நிறை நாம வைக்க போறோம். அதுல மோல்களின் எண்ணிக்கையும் நாம் இதுல ஃபார்முலாக்கு கொண்டு வரணும். அப்ப இதோட ஃபைனல் ஃபார்முலா என்னவா இருக்குன்னா I = ΔTF × M2 × W1 டிவைடட் பை KF × W2 × 1000. ஏன்னா இது உங்களுக்கு கிலோகிராமுக்கு நாம கன்வெர்ட் பண்ணணும். இந்த ஃபார்முலா நம்மளுக்கு புக்ல இருக்கு. இப்போ இதுல வந்து ΔTF உறைநிலை தாழ்வு மாறிலி, வெப்பநிலை
உரைநிலை தாழ்வு மாறிலியினுடைய மதிப்பு எவ்வளவுன்னா 1.86 டெல் டிஎஃப். உரைநிலையில் ஏற்படக்கூடிய தாழ்வு மாறிலியின் மதிப்பு 3.64 டிகிரி செல்சியஸ். ஸோ அது அப்படியே நாம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இப்போ 3.64 M2 அப்படிங்கிறது நம்மளுக்கு சோடியம் சல்ஃபேட்டோட மூலக்கூறு எடை 142. இது நீரினுடைய எடை W1ங்கிறது நீர் 45 கிராம் எடுத்திருக்கிறோம். KF 1.86. இதுல எவ்வளவு சோடியம் சல்ஃபேட் எடுத்திருக்கிறோம்னா 5 கிராம் இன்ட்டு 1000. அப்போ நாம் அதை சுருக்குறோம் அப்படின்னா இதோட மதிப்பு 2.5 கிடைக்கும். அப்போ ஐயோட மதிப்பு எவ்வளவுன்னா 2.5. அடுத்தது 28வது. சமமோலார் NaCl மற்றும் KCl கரைசல்கள் தயாரிக்கப்பட்டன. NaCl கரைசலின் உறைநிலை -2 டிகிரி செல்சியஸ் எனில் KCl கரைசலின் எதிர்பார்க்கப்படும் உறைநிலை மதிப்பு. முதல் பாயிண்ட் என்னதுன்னா இது உங்களுக்கு 2 அயனிகளை கொடுக்கக்கூடியது. NaClனா ஒரு நேர் அயனி ஒரு எதிர் அயனி. பொட்டாசியம் குளோரைடுனாலும் ஒரு நேர் அயனி எதிர் அயனி. சமமோலார் கரைசல் நாம் எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிறப்போ இது ரெண்டுலையுமே மோல்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறதும் சமம். அப்போ சம மோலால் கரைசலா இருந்ததுன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான உரைநிலையை தான் நம்மளுக்கு காட்டும். அப்போ சோடியம் குளோரைடு -2 டிகிரி செல்சியஸா இருந்ததுன்னா பொட்டாசியம் குளோரைடும் எவ்வளவுதான் இருக்கும்? -2 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கும். அப்போ இந்த 1 மார்க் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் -2 டிகிரி செல்சியஸ். 29வது. வான் டாப் காரணி மதிப்பு 0.54 கொண்ட பென்சீனில் ஃபீனால் மூலக்கூறுகள் இரட்டையாகின்றன. இணைதல் வீதம் என்ன? ஸோ இதுல இணைதல் வீதம் உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இதுல நாம கண்டுபிடிக்க வேண்டியது ஆல்பா. வான் டாப் காரணியோட மதிப்பு 0.54. அப்போ ஐ மதிப்பு எவ்வளவுன்னா 0.54. ஆல்ஃபா இணைதலோட ஃபார்முலா நம்மளுக்கு என்னதுன்னா 1 - I × n / n-1. இதுல ஐயோட மதிப்பு 0.54. n அப்படின்னா இதுல 2 அவங்க கணக்கிலேயே கொடுத்துட்டாங்க. ஃபீனால் மூலக்கூறுகள் இரட்டையாகின்றன அப்படின்னா என்னோட மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 2. அப்போ இதுல 1 - 0.54 × 2 / 2 - 1. அப்போ 1ல இருந்து நீங்க 0.54 கழிக்கிறீங்க அப்படின்னா 0.46 × 2 / 2 - 1ன்னா 1. அப்போ இது 2ஆல் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 0.92 அப்படிங்கிறது வரும். இப்போ ஆல்ஃபாவோட மதிப்பு எவ்வளவுன்னா 0.92. இதுதான் இதுக்கு ஆன்சர். ஒரு நிமிஷம். 30வது. கூற்று: ஒரு நல்லியல்பு கரைசலானது ரவுலட் விதிக்கு கீழ்ப்படுகிறது. காரணம்: ஒரு நல்லியல்பு கரைசலில் கரைப்பான் இடையீடுகள் மற்றும் கரைப்பொருள் ஒத்துள்ளன. ஒரு நல்லியல்பு கரைசல் அப்படின்னா அது கண்டிப்பா ரவுலட் விதிக்கு உட்படணும். அப்ப கூற்று சரி. உங்களுக்கு நல்லியல்பு கரைசலா இருக்கணும்னா கரைப்பான் கரைபொருள் இது ரெண்டும் தூய நிலைமையில இருக்கிறத எடுத்துக்கிறோம். அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும் போதும் அதோட செயல்பாடுகளை கவனிக்கணும். ஸோ கரைப்பான் 2 கரைப்பானுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கவர்ச்சி விசைக்கும் கரைபொருள் நடுவில் இருக்கக்கூடிய கவர்ச்சி விசையும் எப்படி இருக்குதோ அதே மாதிரிதான் ரெண்டையும் கலந்ததுக்கு அப்புறமும் இருக்கணும். அப்படின்னா இந்த கூற்று காரணம் இரண்டுமே சரி. இதுல கூற்றுக்கான சரியான விளக்கம் தான் நாம காரணம் அப்படிங்கிறது இதுல பார்க்கணும். அப்ப இந்த 1 மார்க் ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்தது 30 முடிஞ்சு. அடுத்தது நாம் அதில் பார்க்க வேண்டியது 10வது பாடம். ஒரு நிமிஷம். வேதி பிணைப்புகள்.
ஸோ வேதி பிணைப்புகள் 10வது பாடம். இந்த பாடத்தோட ஒரு மதிப்பெண் வினாவிடை தான் நாம் இப்போதைக்கு பார்க்க போறோம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் 1 மார்க்கு. பின் வருவனவற்றில் எண்ம விதிப்படி அமையும் மைய அணுவை பெற்றுள்ளது எது? அப்படின்னா இங்க வந்து நம்மளுக்கு எண்ம விதிப்படினா இதுல எது மைய அணுவா இருக்குதோ அந்த மைய அணுவை சுற்றி உங்களுக்கு எவ்வளவு வரணும்னா 8 எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது வரணும். ஸோ அதை வச்சு நாம பார்க்குறப்போ இதுல 4 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று ஜெனான் டைஃப்ளூரைடு, டெட்ராஃப்ளூரைடு, அதை 4 ஃப்ளூரின் இருக்கிறது. இன்னொன்று அலுமினியம் ட்ரைக்ளோரைடு, இன்னொன்று SF6, இன்னொன்று SCl2. ஸோ அப்போ இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு XeF4, ஏன்னா அதில் தான் உங்களுக்கு 8 எலக்ட்ரான் வரும். அதை சுற்றி உங்களுக்கு என்ன இருக்கணும், மைய அணுவை சுற்றி 8 எலக்ட்ரான் வரணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது பார்க்கணும். இப்போ ஜெனான் நாம் அதில் ப்ரிஃபர் பண்ணுறோம். ஸோ 10ஆம் பாடம் வேதி பிணைப்புகள். ஃபர்ஸ்ட் 1 மார்க் F4. ஸோ அது நாளையுமே நாம் அதில் என்ன பண்ணிக்கிறோம், நாம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கிறோம். இங்கே பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் எண்ம விதிப்படி இருக்கணும்னா மைய அணுவை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ ஜெனான் XeF4 அப்படின்னா இங்கே ஒரு ஜெனான், இதில் ஒரு ஃப்ளூரின், இதில் ஒரு ஃப்ளூரின், இங்கே ஒரு ஃப்ளூரின், இதில் ஒரு ஃப்ளூரின். இப்போ ஜெனானை சுற்றி இங்கே 2 எலக்ட்ரான், இதில் ஒரு பிணைப்புன்னா 2 எலக்ட்ரான் இருக்கணும். மொத்தமாக 4 பிணைப்பு இருக்குது. அப்படின்னா இதில் உங்களுக்கு 8 எலக்ட்ரான் அப்படிங்கிறது வரும். அப்போ எண்ம விதிங்கிறது ஒரு பிணைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அணுவை சுற்றி உங்களுக்கு 8 எலக்ட்ரான் அது நிறைவு செஞ்சிருக்கணும். அப்படின்னா உங்களுக்கு இந்த 1 மார்க் ஆன்சர் XeF4. இப்போ அலுமினியம் ட்ரைக்ளோரைடுனா அலுமினியத்தோட 3 குளோரின் இருக்கும். அப்போ 6 எலக்ட்ரான்கள் இருக்கும். SF6 அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சல்ஃபரோட 6 ஃப்ளோரின் இருக்கும். ஒரு ஃப்ளோரின்னா 2 பாண்டை மன்னிக்கணும், ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணுதுன்னா 6 ஃப்ளோரின்னா 6 பாண்டை ஃபார்ம் பண்ணும். அப்போ மொத்தமாக 12 எலக்ட்ரான் இருக்கும். அதே மாதிரி SCl2 அப்படின்னா அதில் 2 பாண்டு மட்டும் இருக்கும். அப்படின்னா 4 எலக்ட்ரான் இருக்கு. அப்போ எண்ம விதிப்படி மைய அணுவை வச்சிருக்கக்கூடியதுன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் XeF4. 2வது 1 மார்க். OA டபுள் பாண்ட் C டபுள் பாண்ட் OB மூலக்கூறில் OA, C மற்றும் OB ஆகியவற்றுடைய முறைசார் மின்சுமைகள் முறையே. ஸோ அப்போ முதல்ல நாம இந்த இது எடுத்திருக்கிறோம். செகண்ட் 1 மார்க். கார்பன், ஆக்சிஜன் B, ஆக்சிஜன் A. இதில் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு லோன் பேர் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாத்துலேயுமே இதுக்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா முறைசார் மின்சுமை ஒவ்வொரு அணுவிற்குமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்போ ஒவ்வொரு அணுவிற்கும் முறைசார் மின்சுமை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னதுன்னா ஈக்குவல் டு NV முறைசார், ஒரு நிமிஷம், இது ஆங்கிலத்துல ஃபார்மல் சார்ஜ்னு சொல்லுவாங்க. முறைசார் மின்சுமை இதுக்கான ஃபார்முலா NV மைனஸ் NL பிளஸ் NB/2. இதுல NB அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கொண்ட அணுவினுடைய இணைதிறன் எலக்ட்ரான்கள். கார்பனா அணியன் 6, 1s2, 2s2, 2p2. அப்போ இதோட இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான். இப்போ கார்பனோட இணைதிறன் எலக்ட்ரான் எவ்வளவு தங்கம்? 4 சார். 4. இப்போ நாம் அதே மாதிரி ஆக்சிஜனுக்கு பார்க்குறோம். இதோட அணியன் 8, இதோட எலக்ட்ரான் அமைப்பு 1s2, 2s2, 2p4. அப்போ இதோட இணைதிறன் எலக்ட்ரான்னா
2s 2p மட்டும்தான் நாம கன்சிடர் பண்ணணும். அப்ப இதோட இணைதல் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது 6 சார். 6. இப்ப நாம இதை வச்சுதான் இந்த ஃபார்முலாவில் மேல இருக்கக்கூடியதுல எடுக்க போறோம். அப்ப டபுள் பாண்டுவோ ஒன்னு ஏ ஒன்னு பி, இதுல 2 லோன் பேர், இதுலயும் 2 லோன் பேர். இப்ப கார்பனுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா ஈக்குவல் டு NB மைனஸ் NL பிளஸ் NB பை 2. இப்ப NB இப்ப மேல நாம பார்த்திருந்தோம் கார்பனோட இணைதல் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது எவ்வளவு நீங்க சொல்லியிருந்தீங்க? 4 சார். 4 மைனஸ் NL. இதுல Lங்கிறது உங்களுக்கு லோன் பேர் எலக்ட்ரான், அதாவது பிணைப்பில் ஈடுபடாத தனித்த எலக்ட்ரான் இரட்டை. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு இங்க ஆக்சிஜனுக்கு மேல இங்க 2 டாட் வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த 2 தான் உங்களுக்கு என்னது அப்படின்னா தனித்த எலக்ட்ரான் இரட்டை. அதே மாதிரி இதுல மொத்தமா ஆக்சிஜனை சுத்தி 2 லோன் பேர் தனித்த எலக்ட்ரான் ஜோடிகள் இருக்கு. கார்பன் மேல அப்படி ஏதாவது ஜோடி இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்ப இதோட தனித்த எலக்ட்ரான் இரட்டைகளினுடைய எண்ணிக்கை நாம எவ்வளவு கொடுக்கணும்? கார்பனுக்கு எலக்ட்ரான்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல 0 பிளஸ் NB பை 2. NB இப்ப கார்பனை சுத்தி எத்தனை பிணைப்பு நாம வச்சிருக்கிறோம்? கார்பனை சுற்றி இருக்கக்கூடிய பிணைப்புகளினுடைய எண்ணிக்கை 4 சார். 4 சார். ஒரு பிணைப்புல 2 எலக்ட்ரான்னா மொத்தமா உங்களுக்கு 8 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப 8 பை 2. அப்ப இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4 மைனஸ் 0 பிளஸ் 4. அப்ப 4 மைனஸ் 4 அப்படின்னா 0. அப்ப கார்பனின் மீது இருக்கக்கூடிய மின்சுமை எவ்வளவு அப்படின்னா 0. அடுத்தது நாம OAOB இது ரெண்டுல எது வேணாலும் எடுக்கலாம். ஆக்சிஜன், இதுக்கும் ஃபார்முலா NB மைனஸ் NL பிளஸ் NB பை 2. இப்ப ஆக்சிஜனோட இணைதல் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது எவ்வளவு நாம சொல்லியிருந்தோம்? 6 சார். 6. ஸோ 6 மைனஸ் இப்ப இதுல 2 ஆக்சிஜனும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. ஏ ஆக்சிஜனா இருந்தாலும் அதுக்கு மேல 2 தனித்த எலக்ட்ரான் ஜோடியும் 2 பிணைப்பும் இருக்கு. பிலையும் 2 தனித்த எலக்ட்ரான் ஜோடியும் 2 பிணைப்பும் இருக்கு. அப்ப இதுல எவ்வளவு தனித்த எலக்ட்ரான் ஜோடி இருக்குது அப்படின்னா 2 ஜோடி இருக்கு. அப்போ இதோட எலக்ட்ரான்கள் எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா 4 தனித்த எலக்ட்ரான்கள், அப்படி தனித்த எலக்ட்ரான் இரட்டைகள் 2 இருக்கு. அப்ப 4 எலக்ட்ரான் பிளஸ் இதுல எத்தனை பிணைப்பு நாம இருக்குது? ஆக்சிஜனுக்கு 2 சார். 2 பிணைப்பு அப்படின்னா மொத்தமா உங்களுக்கு 4 எலக்ட்ரான் வரும். அப்ப 4 பை 2. அப்ப 6 மைனஸ் 4 பிளஸ் 2. அப்ப 6 மைனஸ் 6ன்னா 0. அப்ப இதுல கார்பனுக்கு மேலேயும் முறைசார் மின்சுமையினுடைய மதிப்பு 0. ஆக்சிஜன் ஏவா இருந்தாலும் பியா இருந்தாலும் 0. அப்ப எல்லாத்துக்கு மேலேயும் முறைசார் மின்சுமையினுடைய மதிப்பு என்னது அப்படின்னா 0. அப்ப இந்த 1 மார்க்குக்கு ஆன்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா 4வது ஆப்ஷன் 0 0 0. அடுத்தது பின் வருவனவற்றுள் எது எலக்ட்ரான் பற்றாக்குறை சேர்மம்? ஸோ எது எலக்ட்ரான் பற்றாக்குறை சேர்மம் அப்படின்னா நீங்க இது வந்து லூயிஸ் புள்ளி வாய்ப்பாடு வச்சு நீங்க கண்டுபிடிக்கலாம். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்மளுக்கு நைட்ரஜன் பாஸ்பீன் PH3 பாஸ்பீன், இது CH3 ட்வைஸ் அப்படின்னா இது ஈத்தேன், இது BH3 இது வந்து போரான் ஹைட்ரைட், இது வந்து போரேன்னு சொல்லலாம், இது NH3னா அமோனியா. அப்ப நீங்க லூயிஸ் புள்ளி வாய்ப்பாடு வச்சு இது நீங்க என்ன பண்ணிக்கணும் நாம கண்டுபிடிச்சுக்கலாம். 3வது முதல் ஆப்ஷன் BH3. இதுல பாஸ்பரஸ் அப்படின்னா இதோட அணியன் 15. இப்போ 1s2 2s2 2p6 3s2 3p3. அப்ப இதோட இணைதல் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது 5. அதே மாதிரி ஹைட்ரஜன் அப்படின்னா அணியன் 1. இப்போ 1s1. இப்ப இதோட இணைதல் எலக்ட்ரான் அப்படிங்கிறது 1. இப்ப இந்த ரெண்டுல பாஸ்பரஸ் அண்ட் ஹைட்ரஜன்ல பாக்குறப்போ உங்களுக்கு எது எலக்ட்ரான் குறைபாடு இருக்கக்கூடிய தனிமமோ அதை தான் நீங்க மையத்துல வைக்கணும். இதுல வந்து எப்போதுமே ஹைட்ரஜனை நீங்க மையத்துல வைக்க முடியாது. அப்படின்னா இது உனக்கு பாஸ்பரஸ் இங்க வச்சுக்கிறோம், சுத்தி வர நாம என்ன பண்ண போறோம் ஹைட்ரஜன் வைக்கிறோம். இதுல ஒரு ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், இதுல ஒரு ஹைட்ரஜன்.
இப்ப மொத்தமா இதுல இருக்கக்கூடிய இணைதிறன் எலக்ட்ரான்களை கூட்டணும். இப்ப பாஸ்பரஸோட இணைதிறன் எலக்ட்ரான்கள் எவ்வளவுன்னா 5, ஹைட்ரஜனோட இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 1. அப்ப மொத்தமா இணைதிறன் எலக்ட்ரான்களின் கூடுதல் எவ்வளவு வரும்? பாஸ்பரஸ்க்கு 5, ஹைட்ரஜனுக்கு 1ன்னா ஆக மொத்தமா உங்களுக்கு 8 எலக்ட்ரான் வரும். அப்ப இதுல பாக்குறப்ப 8 எலக்ட்ரான்ல இங்க 2 எலக்ட்ரான் யூஸ் பண்ணிட்டோம், இதுல 2 இதுல 2 அப்படின்னா 6 எலக்ட்ரான் போயிடுச்சு. மிச்ச 2 PH3க்கு மேல லோன் பேரா வைக்கிறோம். இங்க ஹைட்ரஜன் வந்து 2 எலக்ட்ரானை வச்சிருக்கு, பாஸ்பரஸ் உங்களுக்கு 8 எலக்ட்ரான் வச்சிருக்கு. அப்ப பாஸ்பரஸ் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன், அப்ப இங்க 2 எலக்ட்ரான், இதுல 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான், இங்க 2 எலக்ட்ரான். அப்ப வட்டம் போட்டு பாத்துங்க, ஹைட்ரஜனுக்கு 2 எலக்ட்ரான் இருக்கு, இந்த ஹைட்ரஜனும் டூயேட்ல இருக்கு, இதுவும் 2 எலக்ட்ரான் இருக்கு, இதுவும் உங்களுக்கு 8 எலக்ட்ரான் கேட்டகரிக்குள்ள வரும். அப்ப இது எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மைய அணுவை வச்சிருக்குதா அப்படின்னா இல்லை. ஏன்னா இது வந்து உங்களுக்கு பாஸ்பரஸ் சுத்தி 8 எலக்ட்ரானுக்கு, ஹைட்ரஜன்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. இப்ப இதே மாதிரி நாம என்ன பண்றோம்னா செகண்ட் ஆப்ஷன் ஈத்தீன், CH3 சிங்கிள் பாண்ட் CH3. அப்போ இதுல பார்த்தோம் அப்படின்னாலுமே இது வந்து எலக்ட்ரான் சகப்பிணைப்பு இருக்கிறதுனால இது உங்களுக்கு எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கக்கூடிய சேர்மமா உங்களுக்கு இருக்காது. ஏன்னா இதுல நாம் எடுக்கும் போதே கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், எல்லா பக்கமும் நாம் என்ன பண்ணியிருப்போம், ஹைட்ரஜன் நாம இப்படி பிளேஸ் பண்ணியிருப்போம். அப்போ ஒவ்வொரு கார்பனை சுத்தியுமே 8 எலக்ட்ரான் இருக்கும், ஹைட்ரஜன் 2 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இதுவும் உங்களுக்கு எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கக்கூடியது கிடையாது. மூணாவது அமோனியா. அமோனியா அப்படிங்கிறது உங்களுக்கு இது ஒரு காரமா நாம பயன்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாம நைட்ரஜன் தொகுதியில தான் உங்களுக்கு பாஸ்பரஸும் இருக்கு. அப்போ பாஸ்பீனுக்கு இங்க முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் என்னவோ இதே தான் உங்களுக்கு NH3க்கும் வரும். அப்ப இதுவும் எலக்ட்ரான் அதிகமா இருக்கக்கூடிய சேர்மம். அப்போ இன்னொரு ஆப்ஷன் என்னதுன்னா BF3. இதுல பாத்தீங்கன்னா போரானை சுத்தி 3 ஃப்ளோரின் தான் உங்களுக்கு இருக்கும். அப்ப இதுதான் எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கக்கூடிய சேர்மம். இப்போ இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது BF3. இது வேணா எழுதிக்கலாம். போரான் அப்படின்னா 5, 1s2, 2s2, 2p1. இதோட இணைதிறன் எலக்ட்ரான் அப்படிங்கிறது 3. ஃப்ளோரின் அப்படின்னா 9, 1s2, 2s2, 2p5. அப்ப இதோட இணைதிறன் எலக்ட்ரான் 7. அப்போ இந்த போரான் ஃப்ளோரின்ல எது எலக்ட்ரான் குறைபாடு இருக்கக்கூடியதுன்னா போரான். இப்போ இதை சுத்தி 3 ஃப்ளோரின் நாம வச்சுட்டோம். அப்ப இதுல இணைதிறன் எலக்ட்ரான்களின் கூடுதல் நாம பார்க்கணும்னா இதுல ஃப்ளோரினுக்கு 7ன்னா இங்க ஒரு ஃப்ளோரின், இதுல ஒரு ஃப்ளோரின், இதுல ஒரு ஃப்ளோரின், அப்ப மொத்தமா 3 ஃப்ளோரின். அப்ப 3 21, அதோட ஒரு 3ன்னா 24 எலக்ட்ரான். இப்ப மொத்த கூடுதல் 24 எலக்ட்ரான். அதுல இப்ப 2 எலக்ட்ரான் யூஸ் பண்ணிட்டோம், இதுல 2 எலக்ட்ரான் யூஸ் பண்ணிட்டோம், இதுல 2 எலக்ட்ரான் யூஸ் பண்ணிட்டோம். அப்ப 24 24 எலக்ட்ரான்ல 6 எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ 16 18. இப்ப அதுல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை இப்போ ஃப்ளோரினுக்கு மேல நாம லோன் பேர் கொடுக்கணும். ஃப்ளோரின்ல 2 எலக்ட்ரான் ஒரு பிணைப்புல இருக்கு. அப்ப மிச்சம் அதுக்கு 8 எலக்ட்ரான் வேணும்னா இன்னும் 6 எலக்ட்ரான் வேணும். 2, 4, 6, இன்னும் 12 எலக்ட்ரான் இருக்கு. 2, 4, 6, இங்கேயும் அதே மாதிரி. இப்போ மொத்தமா 24 எலக்ட்ரான் இருக்குதான்னு பார்க்கணும். 2 இப்போ இடது பக்க ஃப்ளோரினு 8 எலக்ட்ரான் இருக்கும், வலது பக்க ஃப்ளோரின்ல 8 எலக்ட்ரான் இருக்கும், கீழே இருக்கிற ஃப்ளோரினுக்கு 8 எலக்ட்ரான் இருக்கும். ஆனா போரானை சுத்தி 3 பிணைப்பு தான் இருக்கு. அப்படின்னா 6 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்கும். அப்ப இதுல எலக்ட்ரான் பற்றாக்குறை இருக்கக்கூடிய சேர்மம்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு BF3. அதுதான் உங்களுக்கு ஆன்சர். மன்னிக்கணும், BH3. மன்னிக்கணும், நான் BF3க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். BH3 போரான் அப்படின்னா 5, 1s2, 2s2, 2p1. இது இணைதிறன் எலக்ட்ரான் 3. அதே மாதிரி ஹைட்ரஜன் 1, இது 1s1 இணைதிறன் எலக்ட்ரான் அப்படிங்கிறது 1. அப்போ இதுல பாத்தீங்கன்னா போரானை சுத்தியும் உங்களுக்கு 3 ஹைட்ரஜன் வரும். இப்போ இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன், இது ஒரு ஹைட்ரஜன். அப்போ ஹைட்ரஜனுக்கு 1 எலக்ட்ரான், போரானுக்கு 3ன்னா மொத்தமாவே உங்களுக்கு 1, 2, 3, 6 எலக்ட்ரான் வரும். இங்க ஒரு பிணைப்பு, இது ஒரு பிணைப்பு, இதுல ஒரு பிணைப்பு. அப்ப 6 எலக்ட்ரானையும் நாம இதுல யூஸ் பண்ணிட்டோம்.
அப்போ அதுல எங்க இடத்துலயுமே எலக்ட்ரான் உங்களுக்கு மிச்சம் இருக்காது. அப்ப இந்த 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது என்னதுன்னா BH3, போரான் ஹைட்ரைட் BH3. அடுத்தது 4வது 1 மார்க். பின்வருவனவற்றில் பைப்பிணைப்பு காணப்படாத மூலக்கூறு எது? சோ அதுல எது பை பிணைப்பு இருக்காது அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா உங்களுக்கு பை பிணைப்பு வரணும்னா அது கண்டிப்பா டபுள் பாண்டா உங்களுக்கு இருக்கணும். டபுள் பாண்ட் இருக்குதா இல்லையான்னு நாம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னதுன்னா SO2. என்னென்ன ஆப்ஷனுக்கு பார்ப்போம். சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, டைஹைட்ரஜன் ஆக்சைடு. இதுல முதல்ல SO2. SO2 அப்படின்னா S டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O, இது அதோட ஸ்ட்ரக்சர். அப்ப இதுல டபுள் பாண்ட் இருக்குன்னா இதுல கண்டிப்பா பை பாண்ட் இருக்குது. அடுத்தது NO2. NO2 அப்படிங்கிறப்ப N டபுள் பாண்ட் O, இது வந்து ஒரு ஈதல் சகப்பிணைப்பு உருவாக்கும். அப்ப இதுலயும் டபுள் பாண்ட் இருக்கும். 3வது கார்பன் டை ஆக்சைடு, இது இப்பதான் மேல 1 மார்க்ல பார்த்தோம். C டபுள் பாண்ட் O டபுள் பாண்ட் O, இது நேர்கோட்டு அமைப்புடையது. 4வது உங்களுக்கு என்னதுன்னா H2O அப்படின்னா ஆக்சிஜன், ஹைட்ரஜன், ஹைட்ரஜன். அப்ப இந்த 1 மார்க்ல உங்களுக்கு ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா H2O. ஏன்னா இதுலதான் என்ன கிடையாது அப்படின்னா உங்களுக்கு பை பிணைப்பு அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாத்துலயுமே என்ன மட்டும்தான் இருக்குது, சிக்மா பிணைப்பு. ஒற்றை பிணைப்புங்கிறதுனால சிக்மா பிணைப்பு மட்டும்தான் இதுல இருக்கும். அடுத்த 1 மார்க். 2 பியூட்டானாலில் உள்ள சிக்மா மற்றும் பை பிணைப்புகளின் எண்ணிக்கைக்கு இடையே உள்ள விகிதம். சோ இதுல வந்து உங்களுக்கு பேர் வந்து 2 பியூட்டைனல். இதுல இருக்கிற சிக்மா மற்றும் பை பிணைப்புகளுக்கு இடையான விகிதம் 2 பியூட்டைனல். இதுல வந்து நம்மளுக்கு ரூட் வேர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மூல வார்த்தை என்னதுன்னா பியூட் அப்படின்னா இதுல உங்களுக்கு 4 கார்பன் இருக்கிறதா அர்த்தம். 2வது இதுல வந்து 2 பியூட்டைன் அப்படின்னா இதுக்கு நீங்க நம்பரிங் கொடுக்கணும். 1 2 3 4. இப்போ பியூட்னா 4 கார்பன். இதுல 2வது கார்பன்ல இங்க டைன் அப்படின்னா ஐன் அப்படின்னா இதுல ஒரு முப்பிணைப்பு இருக்கிறதா அர்த்தம். இந்த முப்பிணைப்பு அப்படிங்கிறது எங்க இருக்குதுன்னா 2 2வது கார்பன்ல. அப்ப 2வது கார்பனுக்கும் 3வது கார்பனுக்கும் நடுவுல தான் முப்பிணைப்பு இருக்கிறதா அர்த்தம். அது போக உங்களுக்கு என்னதுன்னா நல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலா அல் அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடு இதுக்குள்ள இருக்கு. அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இருக்கிறது என்னதுன்னா CHO. இப்ப இந்த பிணைப்பு வந்து நீங்க ஃபுல்லா எழுதுறீங்க அப்படிங்கிறப்ப இதுல ஒரே ஒரு கார்பன் ஒரு பிணைப்புல இருக்குன்னா கார்பனோட இணைதிறன் 4. அப்ப இதை சுத்தி உங்களுக்கு எவ்வளவு வரணும்னா 4 பிணைப்பு இருக்கணும். அப்ப மிச்சம் 3 ஹைட்ரஜன் சேர்க்கணும். அப்ப 3 ஹைட்ரஜன் ஒரு பிணைப்புல, 3 ஹைட்ரஜன் 3 பிணைப்புலையும் 1 இது இருக்கும். 3வது கார்பனுக்கு இடது பக்கம் ஒரு பிணைப்பு, வலது பக்கம் 3 பிணைப்பு. அப்ப அது முழுவதும் நிறைவு செய்யப்பட்டது. 2வது கார்பனும் முழுவதும் நிறைவு செய்யப்பட்டது. முதல் கார்பனும் முழுவதும் நிறைவு செய்யப்பட்டது. இதுதான் உங்களுக்கு 2 பியூட்டைனல் அப்படிங்கிறதுனுடைய அமைப்பு. இப்ப அதை நாம பிரிச்சு எழுதிக்கிறோம். கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன், ட்ரிபிள் பாண்ட் கார்பன், சிங்கிள் பாண்ட் கார்பன். இது ஆல்டிஹைட், இது ஹைட்ரஜன். இதுல வந்து நாம பார்த்துட்டோம் அப்படின்னா ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, முப்பிணைப்பு 3 விதமான பண்பு பிணைப்புகளும் இங்க இருக்கு. ஒற்றை பிணைப்புங்கிறது உங்களுக்கு தலைமேற் பொருந்துதலால் உருவாகக்கூடியது. அது வந்து சிக்மா பிணைப்பு. இரட்டை பிணைப்புன்னா ஒரு சிக்மாவும் ஒரு பை பாண்டும் இருக்கும். அதே முப்பிணைப்புன்னா ஒரு சிக்மாவும் 2 பை பாண்டும் இருக்கும். அப்ப இதுல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒரு சிக்மா, 2 3 4 5 6 7 8 சிக்மா பாண்ட் இதுல இருக்கு. பை பாண்டுன்னு பார்த்துட்டீங்கன்னா இங்க 1, இது 1 2, இது 1 3. அப்ப இதுல மொத்தமா உங்களுக்கு 8 சிக்மா பாண்ட் இருக்கு, 3 பை பாண்ட் அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு சிக்மா மற்றும் பை பாண்டுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய விகிதம் அப்படின்னா சிக்மா ஈஸ்ட் பை அப்படின்னா 8:3. அப்ப சிக்மா ஈஸ்ட் பை அப்படின்னா 8:3. அப்ப 8/3 ஆர் 8:3 இப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அங்க 8/3 இடையே இருக்கக்கூடிய விகிதம். அடுத்தது சல்ஃபர் 6வது 1 மார்க்.
டவர் இஷ்யூ. சல்ஃபர் டெட்ராஃப்ளூரைடு ஆறாவது வன்மார் ஆறாவது வன்மார்க் பின்வருவனவற்றுள் சல்பர் டெட்ராஃப்ளூரைடு மூலக்கூறின் பிணைப்பு கோணங்களாக இருக்க வாய்ப்புள்ளவை. ஸோ எது வருதுன்னு நாம பார்க்கணும். முதல்ல சல்பர் டெட்ராஃப்ளூரைடோட வடிவமைப்பு நம்மளுக்கு தெரியணும். ஸோ ஆறாவது வன்மார் சல்பர் டெட்ராஃப்ளூரைட்னா SF4. அப்ப இதுல பாத்தீங்கன்னா சல்பர் இதோட அணியன் 16. அப்போ 1s2 2s2 2p6 3s2 3p4. அப்ப இதோட இணைதிறன் எலக்ட்ரான் அப்படிங்கிறது 6, ஏன்னா 3s 3p. அடுத்தது ஃப்ளூரின் இதோட அணியன் 9. இப்போ 1s2 2s2 2p5. அப்ப இதோட இணைதிறன் எலக்ட்ரான் அப்படிங்கிறது 7. இப்போ SF4 அப்படின்னா ஒரு சல்பர், ஏன்னா ஃப்ளூரின் சல்ஃபர் ஒப்பிடும்போது சல்ஃபருக்கு தான் இருக்கிறதுலயே எலக்ட்ரான் கவர்தன்மை கம்மி. அப்ப இதை சுத்தி நாம 4 ஃப்ளூரின் எடுத்துக்கிறோம். அப்போ இதுல பாக்குறப்போ மொத்தமா 4 ஃப்ளூரின் அப்படின்னா ஒரு ஃப்ளூரினுக்கு இணைதிறன் எலக்ட்ரான் 7. அப்ப 4ன்னா 7 14 21 28. அதோட ஒரு 6 கூட்டணும். 28ன்னா 30, அதோட ஒரு 6ன்னா 34. அப்போ 34 எலக்ட்ரான் இருக்கு. இதுல 2 யூஸ் பண்ணிட்டோம். அடுத்த 2 அடுத்த 2 அடுத்த 2. அப்போ 34 எலக்ட்ரான்ல இங்க 2 போயிருச்சு 32, இங்க 2 போயிருச்சு 30 இருக்கும், இங்க 2 போயிருச்சு 28, இங்க 2 போயிருச்சுன்னா 26 எலக்ட்ரான் இருக்கும். இப்ப ஃப்ளோரினுக்கு மேல நீங்க லோன் பேர் கொடுத்துட்டு வரணும். 2 4 6. இப்ப இதுல ஒரு 2 4 6, இதுல ஒரு 2 4 6, இதுல ஒரு 2 4 6. இதுல மொத்தமா நீங்க எவ்வளவு எலக்ட்ரான் இதுல கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னா 24 எலக்ட்ரான் கொடுத்துருக்கிறீங்க. வேணா அதை நாம ஒரு தடவை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம். ஃப்ளோரின் இதுல எலக்ட்ரான் கொடுத்துருக்கு 6. சார் ஹலோ சார், எப்படி சார் எவ்வளவு எலக்ட்ரான் கொடுக்கறதுன்னு கவுண்ட் பண்றது? ஓ அதுவா? அப்போ ஒரு நிமிஷம் எரேஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். இப்ப வந்து நம்மளுக்கு லூயிஸ் புள்ளி வாய்ப்பாட்டின் படிதான் இதை நாம் எழுத போறோம். அப்படின்னா ஒவ்வொரு அணுவ சுத்தியுமே நம்மளுக்கு 8 எலக்ட்ரான் இருக்கணும். இப்ப சல்பர் ஃப்ளூரினை நீங்க ஒப்பிடும்போது சல்பர் தான் உங்களுக்கு குறைவான எலக்ட்ரான் கவர்தன்மை இருக்கிறது. அப்ப சல்பரை நீங்க மையத்துல வச்சுக்கணும். அதை சுத்தியும் 4 ஃப்ளூரினை நீங்க கொடுக்கணும். அப்ப நாம இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா சல்பர் இந்த இடத்துல வச்சுக்கிறோம். அப்போ 4 ஃப்ளூரினை நாம ஒவ்வொரு டைரக்ஷன்ல கொடுத்துட்டோம். இப்ப மொத்தமா நம்மளுக்கு சல்பர் சுத்தி வர 4 ஃப்ளூரின் இருக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளூரினோட இணைதிறன் எலக்ட்ரான் அப்படிங்கிறது 7. இப்ப சல்பரை சுத்தி 4 ஃப்ளூரின் இருக்கு இல்லைங்களா? அப்போ ஒரு ஃப்ளூரினுக்கு 7ன்னா 4 ஃப்ளூரினுக்கு 4 28 எலக்ட்ரான் வரும். அதுபோக சல்பரோட இணைதிறன் எலக்ட்ரான் 6. அப்ப 28 ஒரு 6 அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? 34 எலக்ட்ரானை நாம கொடுத்திருப்போம். இப்ப மொத்த இணைதிறன் எலக்ட்ரான்கள் அப்படிங்கிறது 34. இது லூயிஸ் புள்ளி வாய்ப்பாடு தான் நாம இதுல வரைய போறோம். அப்ப 34 எலக்ட்ரான் இருக்கும். அதுல நீங்க சல்பருக்கும் ஃப்ளூரினுக்கு நடுவுல ஒரு பிணைப்பு கொடுக்குறீங்கன்னா அதுல 2 எலக்ட்ரானை நீங்க பயன்படுத்துறதா அர்த்தம்.
இப்போ 34 நீங்க கையில வச்சிருந்ததுல 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டீங்க. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்குன்னா 32. இப்ப 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டீங்க, மிச்சம் எவ்வளவு இருக்குன்னா 30. இப்ப 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டீங்க, மிச்சம் எவ்வளவு இருக்குன்னா 28. இப்ப 2 எலக்ட்ரானை கொடுத்துட்டீங்க, மிச்சம் எவ்வளவு இருக்குன்னா 26 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ மறுபடியும் இங்க பிணைப்பு கொடுக்கறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை. இப்போ உங்க கையில இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை 26. இப்ப என்ன பண்ணணும்னா அந்த 26 எலக்ட்ரான்களையும் இந்த 2 அணுக்கள்ல எதற்கு எலக்ட்ரான் கவர் திறன் அதிகமோ அதுல இருந்து கொடுக்கணும். இப்ப இதுல எதுக்கு எலக்ட்ரான் கவர் திறன் அதிகம்னா புளோரின். அப்போ சார் அந்த 26 எலக்ட்ரானை நான் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா நீங்க லோன் பேர் எலக்ட்ரானா கொடுக்கணும். அதாவது பிணைப்பில் ஈடுபடாத தனித்த எலக்ட்ரான் இரட்டையா நீங்க கொடுக்கணும். அப்ப இந்த புளோரினுக்கு மேல இருக்கிற சல்ஃபரோட ஒரு பிணைப்பு உருவாயிருக்கு அப்படின்னா 2 எலக்ட்ரான் இருக்கிறது அர்த்தம். அப்ப இன்னும் இதுக்கு 8 எலக்ட்ரான் வேணும்னா எவ்வளவு வைக்கணும்? நீங்க 6 எலக்ட்ரான் வைக்கணும். 6 தாமா வைக்கணும். எவ்வளவு எலக்ட்ரான் வைப்பீங்க? இந்த கீழே இருக்கக்கூடிய புளோரினுக்கு மொத்தமா 8 எலக்ட்ரான் வேணும். 6 சார். 6 எலக்ட்ரான் வைப்பீங்க. இப்ப உங்க கையில எவ்வளவு எலக்ட்ரான் இருக்குன்னா 26. 2 யூஸ் பண்ணிட்டீங்க, அப்ப 24 இருக்கும். 2 யூஸ் பண்ணிட்டீங்க, 22. 2 யூஸ் பண்ணிட்டீங்க, அப்ப இன்னும் 20 எலக்ட்ரான் இருக்கும். இப்ப அடுத்த புளோரின் இதுல 2, இதுல 2, இதுல 2. இப்ப எவ்வளவு யூஸ் பண்ணிட்டீங்க? இதுல ஒரு 6 எலக்ட்ரான் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. இப்ப இங்க 2, இங்க 2, இங்க 2. இதுல ஒரு 6 எலக்ட்ரான் யூஸ் பண்ணிட்டீங்க. இதுல 2, இதுல 2, இதுல 2. இப்ப 6 எலக்ட்ரான் யூஸ் பண்ணிட்டீங்க. அப்ப இதுல மொத்தமா உங்ககிட்ட 26 இருந்தது. அப்ப இந்த இடத்துல 6, 12, 18, 24. அப்போ மிச்ச 2 எலக்ட்ரான் உங்களுக்கு மைய அணுவா இருக்கிற சல்ஃபரோட சல்ஃபருக்கு தான் நாம வைக்கணும், வேற இல்லை. இப்ப இங்க பாத்தீங்கன்னா சல்ஃபரை சுத்தி உங்களுக்கு 4 பிணைப்பு போக ஒரு தனித்த ஜோடி எலக்ட்ரான் இரட்டை இருக்கு. அப்ப இந்த இடத்துல சல்ஃபர் 4 பிணைப்பு மட்டுமல்ல ஒரு லோன் பேர் எலக்ட்ரானையும் உங்களுக்கு அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா வச்சிருக்கு. அப்ப இதோட வடிவம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுல வராது அப்படின்னா நான்முகி அமைப்புல உங்களுக்கு வராது. அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துலயும் ஒரு பிணைப்பு இருந்தது அப்படின்னா இது உனக்கு முக்கோண இரு பிரமிடு அமைப்புல வரும். அப்படின்னா இந்த எந்த டைப் கேட்டகரிக்குள்ள வரும் அப்படின்னா AB4L அப்படிங்கிற கேட்டகரியில வரும். அப்போ மைய அணுவை சுத்தி 4 பிணைப்பும் ஒரு தனித்த எலக்ட்ரான் இரட்டையும் இருக்கும். அப்படின்னா சல்ஃபர் உங்களுக்கு இதுல ஒரு புளோரின், இதுல ஒரு புளோரின், இங்க ஒரு புளோரின், இதுல ஒரு புளோரின், இந்த இடத்துல ஒரு லோன் பேர். இதை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா முக்கோண தளம் வரும். அதே மாதிரி மேலையும் கீழையும் ஒரு பிரமிடு, அது முக்கோண இரு பிரமிடு அப்படிங்கிற வடிவத்துல வரும். இப்ப இது உங்களுக்கு என்னதுன்னா முக்கோண தளம். இங்க ஒரு பிணைப்பு எலக்ட்ரான் இருக்கு. இப்போ இதுல இப்ப இந்த சல்ஃபர்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 3 மட்டும் நாம பிரிச்சிருக்கிறோம். இது ஒரு புளோரின் பிணைப்பு, இது ஒரு புளோரின் பிணைப்பு, இது ஒரு புளோரின் பிணைப்பு. இப்ப இந்த 2 பிணைப்புக்கு இடையே இருக்கக்கூடிய கோணம் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 120 டிகிரி. இந்த 2 பிணைப்புக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் 120 டிகிரி, இதுவும் 120 டிகிரி. அப்ப இதோட பிணைப்பு கோணம் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 120 டிகிரி. இது ஒரு முக்கோணம். இப்ப முக்கோணத்துக்கு மேல நாம என்ன பண்ணிருக்கிறோம் அப்படின்னா ஒரு புளோரினும், முக்கோணத்துக்கு கீழே ஒரு புளோரினும் நாம வச்சிருக்கிறோம். இதோட ஒரிஜினல் அமைப்பு அப்படிங்கிறது அதுதான். இதுதான் முக்கோண தளம் அப்படிங்கிற அமைப்பு. இது மேல ஒரு புளோரின், கீழே ஒரு புளோரின் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புல வரும். அப்போ மேல இருக்கிற புளோரினுக்கும் இந்த தளத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கோணம் அப்படிங்கிறது 90 டிகிரி. அப்ப இதோட 2 விதமான கோணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அப்போ ஒன்று உங்களுக்கு எவ்வளவுன்னா 90 டிகிரி, இன்னொன்று உங்களுக்கு 120 டிகிரி இருக்கும். ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இந்த கோண மதிப்பு மாறும். இது உங்களுக்கு 90, 120 இல்லாம அதுல இருந்து உங்களுக்கு என்ன பண்ணலாம், குறையலாம். ஸோ 89, 117 அப்படிங்கிற டிகிரி அளவுக்கு உங்களுக்கு என்ன பண்ணலாம், இந்த 1 மார்க் இதுக்கு உங்களுக்கு மதிப்பு வரலாம். ஏன்னா இதுல ஒரு தளத்திற்கு மேல நாம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 பிணைப்புகளை வச்சிருக்கோம். ஒண்ணு போர்டுக்கு, அதாவது உதாரணத்திற்கு நீங்க ஒரு முக்கோணத்தை உங்க புக்ல நீங்க வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தோட முன்னாடி நீங்க ஒரு புளோரின் அணுவை வச்சிருக்கணும், புத்தகத்தோட பின்னாடி ஒரு புளோரின் அணு வச்சிருக்கணும்.
இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா உங்க புத்தகத்தோட நடுவுல ஒரு குச்சியை நீங்க ஒரு பேப்பர் எடுத்துக்கிறீங்க, பேப்பரோட நடுவுல ஒரு குச்சியை நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சொருகி வச்சிருக்கீங்க அப்படின்னா பேப்பரோட நடுவை கிழிச்சு ஒரு குச்சி இருக்கும். இப்ப அந்த பேப்பர் முழுவதுமே உங்களுக்கு ஒரு முக்கோணம் வரும். அந்த பேப்பரோட இருந்து முன்னாடி ஒரு அணு நீட்டிட்டு இருக்கும், பின்னாடி ஒரு அணு நீட்டிட்டு இருக்கும். அதுதான் நாம இந்த இடத்துல எடுத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பு. சரிங்களா? இதுல வந்து இரண்டிற்கும் இடையே இருக்கக்கூடிய கோணத்தை தான் நாம பார்க்கணும். இதுல 2 வகையான கோணம் இருக்கு. ஒண்ணு தளத்துல இருக்கக்கூடியது, இன்னொன்னு வந்து உங்களுக்கு என்னதுன்னா தளத்துக்கு மேலையும் கீழையும் இருக்கக்கூடியது. இப்ப தளத்திலேயே இருக்குது அப்படின்னா அது ஒரு 120 டிகிரி வரும். இது 2க்கு நடுவுல இருக்கக்கூடிய கோணம். தளத்திற்கு மேலையும் தளத்துக்கும் இருக்கக்கூடியது வந்து 90 டிகிரி உங்களுக்கு வரும். அப்ப இந்த 1 மார்க்குக்கு உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 89 டிகிரியும் அதே மாதிரி 117. ஏன்னா எக்ஸாக்டா இருக்குதுன்னா உங்களுக்கு 90 120 இருக்கணும். இங்க 90 120 2 கோணம் கிடையாது. இருக்கிறதே 2 தான். 120, 80. இன்னொன்னு வந்து ஏன்னா 109 டிகிரி 28 செகண்ட் வராது. ஏன்னா அது நான்முகி அமைப்பு அல்ல. 90 டிகிரியும் வராது. ஏன்னா அது சதுரத்தள அமைப்பும் கிடையாது. அப்ப அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் மாறும். இது இல்லை அப்படின்னா இன்னொரு விதமா அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நீங்க ஹைபிரிடைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இனக்கலப்பு மூலமாகவும் இதை நீங்க கண்டுபிடிக்கலாம். ஆனா இது வந்து நீங்க இந்த அமைப்பு விசுவலைசேஷனா பார்க்கறது தான் உங்களுக்கு சரியா இருக்கும். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு 2 தளங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு நாம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியது. ஏன்னா இப்ப நாம லேப்டாப்ல எக்ஸ்பிளைன் பண்ணாலும் போர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அது 2 அச்சுக்கள் மட்டும்தான் இருக்கும். ஒன்று கீழே, இன்னொன்னு மேலே. அதாவது இடமிருந்து வலம் அப்படி ஒன்று, இன்னொன்று கீழிருந்து மேல். அது மட்டும்தான் சொல்ல முடியும். இப்ப நாம ஒரு போர்டுல நாம ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கிறோம். போர்டோட நடுவுல ஒரு கடப்பாறையை சொருகி இருக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா போர்டு வந்து உங்களுக்கு ஒரு தளமா உங்களுக்கு இருக்கும். கடப்பாறை அதற்கு எக்ஸாக்டா பர்பெண்டிகுலரா இருக்கும், அதாவது செங்குத்தா இருக்கும். அப்ப போர்டுக்கும் கடப்பாறைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய கோணம் அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 90 டிகிரி. அப்ப அதுதான் நம்மளுக்கு இந்த மேல இருக்கிற ஃப்ளோரினும் கீழே இருக்கிற ஃப்ளோரினும். ஏன்னா இந்த 2 ஃப்ளோரினும் இந்த போர்டோட மையத்துல சொருகி வச்சிருக்கக்கூடிய கடப்பாறைக்கு சமமானது. அப்ப மேலையும் கீழே உங்களுக்கு போர்டுக்கும் அந்த கடப்பாறைக்கும் இடையே இருக்கக்கூடிய கோணம் 90 டிகிரி. அப்ப இதுல 2 வகையான கோணங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதுதான் நாம இந்த 1 மார்க்ல பார்க்கிறோம். அப்ப அதற்குண்டான ஆன்சர் அப்படிங்கிறது 89 117. ஏன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விளக்கு விசை அப்படிங்கிறதும் ஒரு லோன் பேர் எலக்ட்ரான் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ மிச்சம் 1 மார்க் நாம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூமா. புரியுதுங்களா? அம்மா புரியுதான்னு கேட்குறாங்க. ஐ திங்க் தே ஹேவ் லெஃப்ட். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ். சரிங்க.